இப்ப நான் சொல்ல போறத நல்லா தெளிவா கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு தேர்வுல அது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். பிழையான தொடரை கண்டறிக. இந்த மாரி ஒரு கேள்வி கேட்டு 4 தொடர் குடுத்திருப்பாங்க. சரிங்களா? இதுல எது விடை அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இத நம்ம கண்டுபிடிக்கிறது எளிமையா தான் இருக்கும். ஆனா நமக்கு நெறைய வகையில குழப்பம். சரிங்களா? நம்ம என்னடா சரியா தானே விடை அளிச்சோம். ஆனா தேர்வுல ஏன் இது தப்பா வந்துருச்சு? வேற ஆப்ஷன் வந்திருக்கே ஆன்ஸரு. அது ஏன் அப்படிங்கிற ஒரு குழப்பம் நமக்குள்ளயே இருக்கும். அதற்கு முக்கிய காரணமே அந்த கேள்விய நம்ம சரியா புரிஞ்சுக்காதது தான். சரிங்களா? இப்ப இந்த கேள்விய நல்லா பாருங்க. பிழையான தொடரை கண்டறிக. பிழையான சரிங்களா? பிழையான தொடரை கண்டறிக அப்படின்னு வருகின்ற பொழுது, இதுல எது பிழை? சரிங்களா? எது தவறா இருக்கு? அப்ப அந்த 4 தொடர்ல 3 தொடர் வந்து சரியா இருக்கும். ஒரே ஒரு தொடர் மட்டும் தான் தவறா இருக்கும். சரிங்களா? அதுவே பிழையான அப்படின்னு குடுக்காம, பிழையற்ற தொடரை கண்டறிக. சரிங்களா? அந்த கேள்வி நீங்க நல்லா தெளிவா பார்க்கணும். சரிங்களா? பிழையான தொடருக்கு பதிலாக பிழையற்ற தொடர். அப்ப பிழையற்ற, அப்ப பிழை இல்லாம எது இருக்கு? அப்ப அப்படி வருகின்ற பொழுது, இந்த 4 தொடர்ல 3 தொடர் பார்த்தீங்க அப்படின்னா, பிழையோட இருக்கும். ஒரே ஒரு தொடர் தான் சரியா அமைஞ்சிருக்கும். அது பிழையற்ற தொடர் அப்படின்னு வரும். சரிங்களா? இங்க பிழையான தொடர். அப்ப பிழையான தொடர்னா, இதுல வந்து ஒரே ஒரு தொடர் வந்து பிழையோட இருக்கு. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட இருக்கு. அது எது? அததான் இப்ப நம்ம பார்க்கணும். சரிங்களா? பார்க்கலாங்களா? இப்போ இந்த 4 விடைகளும் நல்லா தெளிவா பாருங்க. காளைகளை பூட்டி வயலை உழுதனர். மலை மீது ஏறி கல்வெட்டுகளை கண்டறிந்தனர். காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கின. சரிங்களா? இப்போ இந்த தொடரை எப்படி கையாளணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு இதுல எது பிழை அப்படின்னு தெரியணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு ழகர லகர வேறுபாடு, நகர நகர வேறுபாடு, ரகர ரகர வேறுபாடு. சரிங்களா? இதுக்கான பொருள் நமக்கு ரொம்ப ரொம்ப தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சாதான் நம்ம இதுக்கான விடை சரியா அளிக்க முடியும். சரிங்களா? எப்படி அப்படின்னா, இப்ப காளைகளை பூட்டி வயலை உழுதனர். காளை, காளை அப்படிங்கிறது என்னது? காளை அப்படிங்கிறது ஆண் மாடு, காளை மாடுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இதுவே இதுக்கு பதிலா இந்த லை வந்திருந்தது அப்படின்னா, காளை அப்படிங்கிற ஒரு பொழுதை குறிக்கும் இல்லைங்களா? அப்ப காளைகளை பூட்டி வயலை உழுதனர். இந்த தொடர் சரியா அமைஞ்சிருக்கா? சரி. சரிங்களா? பாருங்க, மலை மீது ஏறி கல்வெட்டுகளை கண்டறிந்தனர். மலை மீது, அப்ப மலை அப்படிங்கிறது என்னது? மலை மீது ஏறி. சரிங்களா? அந்த மலை குன்றுகள் இருக்கும்ல, அத சொல்லுது. இதுவே இதுக்கு பதிலா இந்த ழை வந்திருந்தா என்ன வந்திருக்கும்? மழை, அந்த நீர் இருக்கு இல்லைங்களா? மழை பெய்யுதுன்னு சொல்லுவீங்களா? அத குறிச்சிருக்கும் இல்லைங்களா? ஆனா இங்க பாருங்க, மழை மீது இந்த தொடர் சரியா அமைஞ்சிருக்கா? சரியா அமைஞ்சிருக்கு. சரிங்களா? இங்க பாருங்க, காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. காலை, காலை அப்படிங்கிறது என்னது? காலையில் பூத்த மல்லிகை. என்னது? காளை அப்படிங்கிறது இங்க என்னது? காளை மாடு, ஆண் மாட்டை குறிக்குது. ஆண் மாட்டுலயா பூத்த பூ மல்லிகை பூ பூக்கும்? எதுல காலையில், அப்ப பொழுதை குறிக்கணும். ஆனா இங்க பொழுதை குறிக்காம எங்க காலை அப்படிங்கிறது என்னது? பொழுதை தான் குறிக்கணும். ஆனா இங்க என்னது? காள மாட்டை சொல்லியிருக்கு. அப்ப இந்த சொல்லானது தவறு. இங்க பாருங்க, பூத்த மல்லிகை மனம். சரிங்களா? மனம் அப்படின்னா இது என்ன மனம்? இந்த மனமானது உள்ளத்தை குறிக்கும். ஆனா இங்க மல்லிகை மனம் அப்படிங்கிறது மல்லிகை வாசனை வரணும். அப்ப எந்த மனம் வரணும்? 3 சொல்லி நகரம் வரணும் இல்லைங்களா? அப்ப இந்த நா வர்றதுக்கு பதிலா இந்த நா வந்திருக்கு. இந்த நா வந்தாதான் வாசனை அப்படிங்கிற ஒரு பொருளை குறிக்கும். ஆனா இந்த நா வந்திருக்கு இல்லைங்களா? இது வந்து என்னது? உள்ளம். சரிங்களா? அப்ப இந்த தொடரானது என்னது? தவறு. சரிங்களா? அப்ப பாருங்க, நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கின. மழை நீரில், நம்ம மழை நீரில் சரிதானே? இந்த தொடரானது சரி. அப்ப பாருங்க, 1 சரி, 2வது தொடரும் சரி, 3வது தொடர் தவறு, 4வது தொடர் சரி. நமக்கு இங்க என்ன குடுத்துருக்காங்க? பிழையான தொடரை கண்டறிக. அப்ப பிழையான, அப்ப எந்த தொடர் பிழையோட இருக்கு? ஆப்ஷன் சி. அப்ப இதுதான் சரி. இதுதான் விடை. சரிங்களா? இதுவே பிழையற்ற தொடர் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா வச்சுக்கோங்களேன், இதுல இப்ப பாத்தீங்க அப்படின்னா இதுவும் தவறா இருக்கும், இதுவும் தவறா இருக்கும், இதுவும் தவறா இருக்கும். இந்த தொடரானது சரியா இருக்கும். சரிங்களா? இப்படி பிழையற்ற தொடர்னா எது சரியோ அதை நம்ம சூஸ் பண்ணணும். பிழையான தொடர்னா எது தவறோ அதை நம்ம சூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ நீங்க சொல்லுங்க, இது மாதிரி எத்தனை பேர் வந்து இந்த வாக்கியம் என்னன்னே தெரியாம நிறைய பேர் தப்பு பண்ணிருப்பீங்க. இனிமே அந்த தப்பு யாரும் பண்ண மாட்டீங்களா? சரிதானே நான் சொல்றது?